Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 9th standard study plan quarterly examination ஓடது பார்க்கலாம். போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 1, 2, 3, இங்கிலீஷில் யூனிட் 3 வரைக்கும். ஸோ இதில் 1, 2 நம்ம ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு எழுதியிருப்போம். தேர்ட் யூனிட் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4ல் 4.1 அண்ட் 4.7. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வரைக்கும் ஃபஸ்ட் மிட்டம்க்கு நம்ம பார்த்துருப்போம். சயின்ஸில் சேம் திங், ஃபிசிக்ஸில் 3 யூனிட்ஸ், கெமிஸ்ட்ரி 10, 11, 12 யூனிட் நம்பர் 10 அண்ட் யூனிட் நம்பர் 11, யூனிட் 12. Biology unit 17, 18, 19 and unit 25. Social history unit 1, 2, 3, 4 and 5. Geography unit 1, 2, 3, 4. Civics unit 1, 2, 3 and economics unit 1 and 2. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 5 யூனிட்ஸ் நம்ம வந்து நியூவாக வந்து ஆட் பண்ணுறாங்க குவார்ட்டர்லிக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது வந்து இந்த வீக் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீக்கில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, மண்டே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மிட் டேர்ம் எக்ஸாம். இந்த வீக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆனவங்க இப்போ லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நடந்துகிட்ருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து லெசன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலாக இந்த ஸ்டடி பிளான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட், அதாவது நியூ லெசன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி யூனிட்ஸை. அது வரைக்கும் நம்ம முடித்தவங்க, எக்ஸாம் முடித்தவங்க, ஃபஸ்ட் மிட்டம் முடித்தவங்க அந்த யூனிட்ஸ் எல்லாமே ரிவிஷன் கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட் எல்லாத்துக்குமே ஒரு நாள் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம குவார்ட்டர்லிக்கு படிக்க போகிறதுக்கு 2 days கொடுத்துருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம் ஒரு நாள், ஒரு சாப்டர் 2 மட்டும் எல்லாத்துக்குமே 1 day நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 27. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ரஃப் நோட்லேயோ இல்லை கேலண்டர்லேயோ நீங்கள் வந்து எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜூலை 27 பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1, அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ஜூலை 28. இங்கிலீஷ் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.1. ஸோ இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம் இப்போ தான் முடிச்சிருப்போம், அதனால் அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஜூலை 29 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2. ஜூலை 30 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 அண்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.2. ஜூலை 31ல் சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.3. தென் ஆகஸ்ட் 1 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 1.3. ஆகஸ்ட் 2 பார்த்திங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 10, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4. ஆகஸ்ட் 2 பார்த்திங்கன்னா சண்டே வருது. ஸோ நீங்கள் இந்த வீக்கில், ஏன்னா உங்களுக்கான ஹோம் ஒர்க்ஸ், டியூஷன் ஒர்க்ஸ், வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் அந்த போர்ஷன் அந்த வீக்கில் வந்து இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, இந்த சப்ஜெக்டே பெண்டிங் இருக்குது, இல்லை ஹிஸ்ட்ரி யூனிட் 1ல் இது பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுட்டு அந்த வீக்கெண்டில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அழகாக வந்து அந்த குவார்ட்டர்லிக்குள்ளே இதை வந்து ஸ்லோவாக அழகாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நம்ம ஸ்டடி பிளான் வைஸ் நம்ம போட்டிருக்கோன்னா செப்டம்பர் 5 மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதிலேருந்து ரிவிஷன் தான் செப்டம்பர் 17 அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். பெண்டிங் இருக்கக்கூடியது அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 வீக் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்தந்த வீக் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஆகஸ்ட் 3 பார்த்திங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 1.4. ஆகஸ்ட் 4 பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 11, மேக்ஸ் வந்து 1.5 எக்ஸசைஸ் அந்த சம்ஸ். ஆகஸ்ட் 5 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 2, மேக்ஸ் வந்து 1.5 எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் சம்ஸ். தென் ஆகஸ்ட் 6 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 2, மேக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.6 எக்ஸசைஸ் சம்ஸ். ஓகேங்களா? ஆகஸ்ட் 7 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா யூனிட் 2, மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 1.6. தென் ஆகஸ்ட் 7 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 2, மேக்ஸ் வந்து 1.6ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 8 வந்து சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 17, மேக்ஸ் வந்து 3.1 எக்ஸசைஸ். ஆகஸ்ட் 9 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1, 3.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ இந்த வீக் சண்டே அந்த 1 வீக்கானது ஏதாவது பெண்டிங் இருந்தால் இதில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.
சரிங்களா. ஸோ இது டம்ப் பண்ண வேண்டாம், பிகாஸ் குவார்ட்டர்லி அப்போ வந்து நிறைய லெசன்ஸ் இருக்குன்னும் போது நம்ம அந்த ஒரு ஃபியர்னாலே படிக்கணும், ஐயோ மனசில் பதிய மாட்டேங்குது, இன்னும் இத்தனை லெசன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேர்டன் லாஸ்ட்டாக ஏற்றிக்க வேண்டாம். ஸோ அந்தந்த வீக்கெண்ட் மேக்ஸிமம் முடிச்சிருங்க. ஸோ அப்போ நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சைட் பை சைட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிருங்க. ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் வந்து 3.2ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். பிகாஸ் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணது இப்போ தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது 1 day இனஃப், அதுக்கும் மீறி தேவை அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 week இருக்குது. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 மேக்ஸ் வந்து 3.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 12 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 மேக்ஸ் வந்து 3.3 எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 13 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் வந்து 3.3 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் வந்து 3.4 எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 15 தமிழ் மேக்ஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் 3 அடுத்து மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 3.4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். இப்போ இயல் 3 நியூவாக படிக்க வேண்டியது, ஸோ அதனால் இதுக்கு 2 days நம்ம கொடுத்துருக்கோம். ஆகஸ்ட் 16 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து 3.5 எக்ஸசைஸ் சம். ஆகஸ்ட் 17 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 12 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.5. ஆகஸ்ட் 18 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3 மேக்ஸ் வந்து 3.6ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 19 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 மேக்ஸ் வந்து 3.6 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம சைட் பை சைட் லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப பிக்காக இருக்குது, ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிக்காக இருக்குது, ஷார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீக்கு நெக்ஸ்ட் வீக்லலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், புக் பேக் எக்ஸசைஸ், அடுத்து யூனிட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனே நீங்கள் பார்த்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 மேக்ஸ் வந்து 3.7ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 21 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி யூனிட் 12 மேக்ஸ் வந்து 3.8ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 22 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 19 அண்ட் 3.8 எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 23 சண்டே தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 3 மேக்ஸ் வந்து 3.9ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். இது சண்டே, அந்த வீக்கெண்டுக்கானது அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளீஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 24 இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து 3.9ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 25 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 மேக்ஸ் வந்து 4.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 26 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் 4.1 எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு நாள், யூனிட் 5 2 days நியூ சாப்டர்ன்றதுனால. அடுத்து ஆகஸ்ட் 27 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4 மேக்ஸ் வந்து 4.7 எக்ஸாம்பிள் சம்ஸ். Then August 28 science and max, science biology unit 19 and max exercise 4.7. August 29 science max, science biology unit 25 and max வந்து 2.1 exercise with examples ஓட. இதில் examples ஓட இந்த 2 second chapter மட்டும் ஒரு நாள் தான் நம்ம அலாட் பண்ணியிருப்போம். ஆகஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4 மேக்ஸ் வந்து 2.2 எக்ஸசைஸ். ஆகஸ்ட் 31 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 மேக்ஸ் வந்து 2.3 எக்ஸசைஸ் சம்ஸ். செப்டம்பர் 1 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 25 அண்ட் மேக்ஸ் வந்து 2.4 எக்ஸாம்பிள்ஸ் வித் எக்ஸசைஸ். செப்டம்பர் 2 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18 2.5 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். செப்டம்பர் 3 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6 வித் எக்ஸாம்பிள்ஸ். செப்டம்பர் 4 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.7 வித் எக்ஸாம்பிள். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணது இல்லை மேம், நான் ஆல்ரெடி அது வந்து ரொம்ப லேக் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 days எடுத்துக்கோங்க, பிகாஸ் 1 week நமக்கு கேப் இருக்குது. செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் 2.8 எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் சம்ஸோட, ரெண்டுமே எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம செப்டம்பர் 6, 7, 8
டில் செப்டம்பர் 15 வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ரிமைனிங் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ரிமைனிங் ஏதாவது எந்த சப்ஜெக்ட்னாலும் இருக்கட்டும், அது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் தென் சயின்ஸ், சோஷியல், இந்த 5 சப்ஜெக்ட்ஸில் ரிமைனிங் ஏதாவது இருந்ததுன்னா இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் இந்த ஸ்டடி பிளான் வைஸ் நான் செப்டம்பர் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் நம்ம 10 டேஸ் பிஃபோராகவே அப்லோட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு மிட்டம்க்கும் அப்படி தான் பண்ணணும். ஒரு 5 to 8 கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ரிவிஷன், தரோவாக ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் சென்டம் உங்களை அது எல்லாருமே காம்படிட்டராக நினைக்கிற அளவுக்கு நீங்கள் தரோவாக ஆகிடலாம். சரிங்களா? ஸோ இந்த பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.